நீ வாழும் மண்ணில் அடனான் கூட வாழ்க நம் பொன் வீதி போகின்ற பூந்தென்றல் வாழ்க தென்றலிலே மிதந்து வந்த தேவமங்கை வாழ்க. அபி என்ன அபி இப்படி பேசிட்டு இருக்க? அவனே மனசு உடைஞ்சு போய் பேசிட்டு இருக்கான், நீ நான் தகுந்த மாதிரி பேசிட்டு இருக்க. என்ன வேற என்ன தாண்டா பண்ண சொல்ற? சொல்லு பார்ப்போம். அவன் இல்லை எனக்கு வேற யாரடா இருக்கா? அதுவும் அவன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். நீனு அதுக்கு மேலே இருக்க. உங்களுக்கு தயவு செஞ்சு கேட்குறேன், உங்க காலில் வேணா விழுந்து கேட்குறேன், என்னை கொஞ்சம் அளவிடுங்கடா. ஏன்டா நீங்கள் உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறீங்க? நான் இல்லைன்னா இந்த வீட்டில் யாரோட பாப்பா? நீங்கள் மட்டும் தானடா பார்ப்பீங்க. உங்களை நம்பி விட்டு போகலான்னு பார்த்தா நீங்களும் என் கூட வரங்கிறீங்க. என்ன தானே நினச்சிட்டு இருக்கீங்க? நீ எப்படி பேசினா எங்களை யார் மச்சான் ஆறுதல் சொல்லு மச்சான். நீ எப்படி பேசிகிட்டு இருக்க ஒவ்வொரு நிமிஷமும்? டாக்டர் வருவாங்கடா, வந்து எதாக இருந்தாலும் கேட்டுக்கொண்டு பேசலாம்டா. அவன் சொல்கிறது உண்மைதானே. ஏன்னா எனக்கு ஒரு நல்ல தோழனா, நல்ல அப்பாவா, நல்ல அம்மாவா, நல்ல அண்ணனா, நல்ல தங்கச்சியா, நல்ல அக்காவா, ஒரு சொந்தம்மா பந்தம்மா, எனக்கு எல்லாமாவும் இருந்தது மட்டும்தானே. ஆனால் இப்போ நீ எப்படி மன வருத்தியில் பேசணும் சொல்லுன்னு? நம்மளை விட்டு அம்மா அப்பா போகும்போது வயசு 7 ஆயிடுச்சுன்னு. 7 வயசு ஆயிடுச்சு. நானும் அழக்கூடாது கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன், என்னால முடியல. ஐயோ அரவிந்த், என்னை விட சொல்லுங்க, எனக்கு வேண்டாம், இந்த வாழ்க்கை வேண்டாம், என்னை வெறுத்துருச்சு. போதும் போதுங்கிற அளவுக்கு அனுபவிச்சுட்டு என்னை விட சொல்லுங்க. ஏதாவது ஊசியை போட்டு கொல்ல சொல்லிடுங்க, எனக்கு வேண்டாம், இந்த வாழ்க்கை முடியல. அம்மா ஏறினே வேண்டாம், ட்ரீட்மெண்ட் பார்க்காதீங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் எதுவும் கொடுக்காதீங்க, என்னை விட்டுருங்க, விடுங்க அம்மா, என்னை கூட்டிகிட்டு போங்க. ஏமா நரக வேதனை வச்சிருக்க அம்மா. அம்மா ஐயோ டே, கத்துறதுல பார்க்க முடியலடா, மயக்கம் வருதுடா. டே மயக்கம் வருதுடா, மயக்கம் வருதுடா. டே டே என்ன முடியலடா. அண்ணா ஒன்றும் இல்லைண்ணே, உனக்கு அம்மாவா அவங்க தானே இருக்காங்க. அது எப்படி நான் அம்மா அவங்க கையை விட்டுருவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுண்ணே. அந்த சனின்னு இன்னைக்கு நான் முட்டிச்சு கட்டுறேண்ணே. என்னைக்கு அவன் என் அண்ணி மேலேயே கையை வச்சுட்டு வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன்னு நினச்சியா? இன்னைக்கு அவனை நான் கொல்றேண்ணே. நீ எதுக்கு மனசு உடஞ்சிட்டா தானே? வீட்டுக்கு போயிட்டு துப்பாக்கி இருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு என்கவுண்டரில் போட்டாலும் நான் பிடிக்கல. உன் தம்பியே இல்லைண்ணே. இதனால எனக்கு வேலையே போனாலும் பரவாயில்ல, உனக்கு அப்புறம் தான் எனக்கு வேலையே. டாக்டர் வரதை பார்த்த பயமா இருக்குடா. இதை தப்பு சொல்லிட போறாருடா. எதுவும் ஆகக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருந்தேன்டா. இது தப்பாயிடும் போதுடா, பயமா இருக்குடா. ஐயோ டே, ஒன்றும் ஆகாதுடா, நீ இடிஞ்சு போய் நிற்காதடா. டே உன்னை அழுதுல நான் பார்த்ததே இல்லைடா. நான் காமெடி பண்ணணுன்னு தவிர இன்னி உனக்கு எங்கேயாவது வலிக்கு போயிடணும்னு யோசிச்சு தானே நான் காமெடி பண்ணணுன்னு தவிர உனக்கு அது ஏதாவது ஒரு விதத்தில் ஹேட் ஆகிட்டாலும் அடுத்த நிமிஷம் உட்காந்து நான் அழுவேன்டா. ஏன்னா எனக்கு எல்லாமே நீ தானேடா. அப்படியாண்டா நீ வேற? டே என்னால முடியலடா, நான் இல்லாம நின்றுட்டு இருக்கேன்டா. டே டாக்டர் வந்துட்டாருடா. டாக்டர், அவளுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? நீங்கள் ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? என்ன ஏதுன்னு புரியுது சார், வேறு வழி இல்லை. நான் சொல்கிறத நான் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை அப்படி. அவங்களுக்கு பிபி இருக்கிறது லோவாகிட்டு தான் இருக்க தவிர இன்க்ரீஸ் ஆகவும் லோ ஆகவும் இன்க்ரீஸ் ஆகவும் லோ ஆகவுமே இருக்குது. 85 கீழே இறங்கி பல்ஸ் நார்மல் ஆகிட்டாலே அதுக்கப்புறம் காப்பாற்ற முடியாது. அவங்களுக்கு 90க்கு மேலே தான் இருக்கணும். ஆனால் அவங்களுக்கு 86 தான் இருக்குது. 85 கீழே போனாலும் ரொம்ப பிரச்சனை. அதனால தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல வந்திருக்கேன். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? உங்களை நம்பி தானே சார் கொண்டு வந்து சேர்த்து, இதுன்னு 3வது டைம் கொண்டு தான் உள்ள சேர்த்துருக்கேன் சார். நான் எப்படி ஏற்பட்ட ஆள் என்ன ஏதுங்கிறது தெரியும். இருந்தாலும் அவளை எனக்கு முழுசாக திருப்பி கொடுத்துருங்க சார். நான் என்ன தான் சார் பண்ண முடியும்? அவங்க சேரில் பராஸ்பரஸ் கலந்து வச்சுருக்காங்க. கலந்து வச்சதுனால தான் இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு நார்மலாக நம்ம
வெயிலுக்கு வந்தாலே அது என்ன ஆகும்னா அந்த ஹீட் தாங்க முடியாமலே ஒரு ½ அன் ஹவர் இப்படி நடந்துட்டு இருந்தாலும் சரி தீ பற்றிக்கும், வேறு வழியே இல்லை, அது பற்றிக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட கெமிக்கல் அது. இவங்க அதுவும் இல்லாமல் 1 ஹவருக்கு மேலே உள்ள பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி விட்டதுக்கு அப்புறமா அதில் கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே எப்படி 1 ஹவர் 1.5 மணி நேரம் வச்சுக்கோங்களேன். 1 ஹவருக்கு மேலேயே அவங்க உள்ள வீட்டில் இருந்திருக்காங்க. சேரீயோட சேர்த்து எரிஞ்சிருச்சு. மேலே 2வது இவங்க தான் மேலே சேரீ போற்றி கூப்பிட்டு வந்திருக்காங்க. அது அவங்களுக்கே தெரியும். சரியா? அங்கே உள்ள சேரீ அப்படியே இழுத்து கவர் பண்ணி கொண்டு வந்தது வரைக்கும் சந்தோஷம். மேலே வேறு எதாவது துணியை போட்டிருந்தீங்கன்னா இருக்கிற காட்டத்துக்கு இன்னும் காய் அதிகமாக இருக்குது, இன்னும் எரிச்சல் அதிகமாக இருக்குது, அவங்களால தாங்க முடியாது. அது ஒரு காரணம். வரும்போதே மயக்கம் போட்டாங்க. ப்ரெஷர் ஹை ஆகிடுச்சு. அதனால தான் அவங்க மயக்கம் போட்டது. 2வது வந்து நான் வந்து இப்போ எப்படி சொல்கிறது, 99% தான் வாய்ப்பு இருக்குது உங்களை காப்பாற்ற. சார் என்ன சார் சொல்கிறீங்க? இது வேறு வழியே இல்லையா? ஒரே ஒரு வழி தான் சார் இருக்குது. இதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, ஸ்கின் டாக்டர்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அதுக்கான கோர்ஸ் தனியாக படித்து வச்சுருக்காங்க. தீ காயத்துக்கு தனியாக படிச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்குன்னு தனியாக படித்தவங்க இருக்காங்க. அதுக்கான டாக்டர் இருக்காங்க. அந்த டாக்டர் வந்தாங்கன்னா 99% பிழைக்க வாய்ப்பு இல்லைன்னு சொன்னேன்னா 90% பிழைக்க வாய்ப்பு இருக்குது. 10% நம்பிக்கை வச்சு அவங்கள்ட்ட கொடுத்தோன்னா அவங்க சேஃப்டியாக கையில் கொடுத்துருவாங்க. அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்கள வர சொல்லிவிடுவேன். சார் இதெல்லாம் நான் போட்டி போகிறது இல்லை சார். எந்த ஃபெசிலிட்டியும் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி, யார் அதெல்லாம் வர சொல்லுங்கள் சார். எவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட் இருந்தாலும் வர சொல்லுங்கள் சார். அதுக்கான செலவு நான் பண்ணுறேன் சார். ஆனால் எனக்கு என் உயிரோட வேணும், அது மட்டும்தான் வேணும். டாக்டர் தினேஷ்குமார் அவங்கள நான் வர சொல்லிவிட்டு உங்களை நான் சொல்கிறேன். சரிங்களா? இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ தான் இந்தியா வந்துட்டு நாளைக்கு ஈவினிங் ஃப்ளைட்டில் கிளம்புறதா இருந்தாங்க. அவங்கள நான் கால் பண்ணி பேசிவிட்டு நான் வர சொல்கிறேன். சரியா? வர சொல்லணுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். தினேஷ்குமார் ஓகே சார், வர சொல்லிவிடுங்க சார், ப்ளீஸ் சார். தேங்க்யூ சார். ஆனால் ஒன்றுப்பா, அவரால் காப்பாற்ற முடியலன்னா என்கிட்ட கோச்சிக்காதீங்க. ஆதி சொல்லிட்டு போகிறத பார்த்தியா? டேய் 99% வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காங்கடா. அதெல்லாம் முடிஞ்சா இல்லைன்னு சொல்லிட்டாங்கடா. ஆனால் அது 1% நம்ம ஏன் நம்பிக்கை விடணும்? நான் போய் அந்த நாயை பார்த்துட்டு வரேன்னு நீ இருனாங்க. என் மது இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி அவன் இந்த உலகத்தை விட்டு போயிடணுண்டா. அவன் வேண்டாண்டா. டேய் அந்த பிள்ளை என்னடா பாவம் பண்ணுச்சு? ஏன்டா அந்த பிள்ளைக்கு மட்டும் எவ்வளோ கஷ்டம்? அது எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்குது எனக்கு மட்டும்தாண்டா தெரியும். எனக்கு கடவுளாக பார்த்து கொடுத்ததை பறிக்க பார்க்குறான்டா. நான் போய் மதுவை பார்த்துட்டு வரேன்டா. சரி நீ போய் அண்ணியை பார்த்துட்டு வர, நம்ம எது இருந்தாலும் பேசிக்கலான்னு. நீ போன நான் தான் இருக்கேன். நீ போன நான் இருக்கேன். நீ போன சரிடா. என் மதுவை பார்த்ததாண்டா எனக்கு உயிரை திரும்பி வரும். டாக்டர் ஏன்ப்பா? என்னப்பா என்னாச்சுப்பா? இல்லை டாக்டர், மதுவை பார்க்கலாமா? இப்போ தான்ப்பா இன்ஜெக்ஷன் போட்டு தூங்க வச்சுருக்கோம். அந்த பொண்ணு எரிச்சலில் கத்திக்கிட்டே இருந்தது. அதனால் இப்போ தான் இன்ஜெக்ஷன் போட்டு தூங்க வச்சுருக்கோம். போய் பாருங்கள். ஒரு ஆள் தான், யாராவது ஒரு ஆள் தான் போய் பார்க்கலாம். பார்த்தா டிஸ்டர்ப் பண்ண பாருங்கள். சரியா? ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர். நான் போய் பார்த்துட்டு வரேன்னா ஒரே ஒரு டைம் போய் நம்மளை பார்த்துட்டு வந்துடுறேன்டா. சரி நான் போய் பாருண்ணே. அதுக்குள்ள நான் அவனை போய் பார்த்துட்டு வரேன். என்னால் அவன் வந்து போயிருக்கிறதெல்லாம் பார்க்க முடியல அபி. அவன் கூட சப்போர்ட்டுக்கு இருந்து நீ பாரு. நான் போய் அவனை என்னன்னு பார்த்துட்டு வரேன். சரிடா, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். அம்மா என்ன பாருடி. காலையில் சொன்னியே என்னை விட்டுட்டு போகாதீங்க அரவிந்த், எனக்கு பயமா இருக்கு, எனக்குள்ள ஏதோ தப்பா இருக்குன்னு சொன்னியடி. நீ உனக்கு தான் ஏதோ ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தா சத்தியம் பண்ண போயிருந்திருக்க மாட்டேனே. ஒரு நடம் மகன் கூப்பிட்டா என்ன அரவிந்துட்டு வருவியடி.
இப்போ எத்தனை தடவை கூப்பிடுறேன்டி, நான் அழுதாலே உனக்கு மனசு தாங்காதே. நான் அழுதாலும் கூடிய சேர்ந்துடனே அழுவேடி, எனக்கு அது கஷ்டமா இருக்கும் மேடி. நீங்க அழாதீங்க அரவிந்த், எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவே. எனக்கு அம்மாவா அப்பாவா நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவீங்களே. அம்மு, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா என்னால எனக்கு தெரியாது. ஆனா என்கிட்ட நீ சொன்ன ஒரு வார்த்தை, என்னை விட்டுட்டு போயிட்டா என் உயிரே என்கிட்ட இருக்காது அரவிந்த் சொல்லியிருக்கேடி. இப்ப சொல்லிட்டு நீ வந்து இப்படி படுத்துட்டேன்னா என் உயிரை யாரடி பார்த்துப்பா? டாக்டர் வந்தா நல்ல செய்தி சொல்லுவான்னு சந்தோஷப்படுறதா இல்ல துக்கப்படுறதான்னு தெரியல. டாக்டர் வந்து உனக்கு நாள் குறிச்சிட்டு போயிருக்காங்கடி. எவ்வளவு தப்பு உன்னாலாவது. உன்னை விட்டுட்டு போனது என் தப்பு தான். ஆஃபீஸ் இனிமேலோட தனியா அனுப்பக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு, ஆனா அதுக்கு நீ எந்திரிச்சு வரணும்டி. என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாதடி. நீ விட்டுட்டு போயிட்டுனா மறுபடியும் நான் அனாதையா ஆயிடுவேண்டி அம்மு. அரவிந்த், நான் உங்களை விட்டுட்டு போகிறேன். இந்த உலகத்தில் என்னோட சாப்டர் இதோட கோர்ஸ். என்னால் இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்கிறது. நீங்கள் சந்தோஷமா இருக்கலாம். ஏ மது, மது இங்க பாரு. அம்மு என்னடி பேசுற? நீ தொந்தரவா? யார்டி சொன்னா? ஏன் என்னடி இப்படி உளறிட்டு இருக்க? என்னை விட்டுட்டு போறியா? அப்ப நான் மட்டும் இங்க இருந்து என்னடி பண்ண போறேன்? என்னை கூட்டிட்டு போடி. அம்மு இதே பாரு, என்ன பாரு அம்மு. ஏய் ஏய் கண்ணத்து வரடி, என்னடி பேசிட்டு இருக்க? இதே பிடிச்சிருக்கும் பத்திய கையை, இந்த கையை சாகிற வரைக்கும் விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன்டி. ஆனா என்னை இப்பயே விட்டுட்டு போக சொல்றேடி, நான் எப்படி போவேன்? நீங்க பாருமோ, இந்த பிடிச்சிருக்க கை இப்போ இல்லை, எப்பயுமே விட மாட்டேன் சரியா? நீ இருந்தாலும் உன் கையை பிடிச்சிட்டு உன் கூடயே இருப்பேன். நீ செத்தாலும் உன் கையை பிடிச்சிட்டு உன் கூடயே வந்து படுத்துருவேண்டி. எங்க இருக்கியோ அங்கதாண்டி எனக்கு சொர்க்கம். நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு நரகண்டி அம்மோ. என்னை விட்டுட்டு போயிட்டாதடி. நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எவ்வளோ அழகாக பவுடர் தண்ணி போட்டுட்டு இருக்கேன். அவங்கள்ட்ட வந்தோடனே காமிக்கும். அம்மா அப்பா, என்னை நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்கன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டது உண்டு. ஆனால் இன்னைக்கு உங்களை மாதிரி பார்த்துக்க எனக்கு ஒரு ஆள் கிடச்சிருக்கு. இதை விட எனக்கு வேறு என்னம்மா வேணும்? என்னங்க நீங்கள் இப்படி வந்து அப்படியே போயிட்டுருக்கீங்க, எதுவுமே கேட்கல என்கிட்ட. ஒன்றும் இல்லைம்மா, ஒரு முக்கியமான கேஸ், அதை பற்றி யோசிச்சுட்டு வந்தேன்னா மறந்துட்டேன். சாப்பிட்டியடா? ஏங்க ஒரு மாதிரி இருக்கீங்க, எதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வேலையை பாரு. நீ தூங்கு, என்ன நான் வர லேட் ஆகிடும் நைட்டு. நீ தூங்கிடுன்னா திரும்ப வெளில எங்கேயாவது போகிறீங்களா? ஆமாம்மா, கொஞ்சோண்டு வேலை இருக்கிறதுனால வெளில போக வேண்டியது இருக்கும். நீ நைட்டு எனக்காக வெயிட் பண்ணது, தூங்கிடு. ஏங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? எனக்கு வேலை இருக்குது, நீ படு. அது எப்படி படுக்க முடியும்? தான் வந்துட்டேன். ஏதாவது கிறுக்குத்தனமாக யோசிச்சு இன்னைக்கு என்கிட்ட வாங்கிக்கிட்டே, நான் கொஞ்சம் டென்ஷனில் இருக்கேன். என்கிட்ட வராது சரியா? நான் வருவேன். இப்போ நீங்கள் எப்படி போவீங்க நான் பார்க்குறேன். என் டைம் ஆச்சு, நான் வந்து எதாவது பேச என்னை ஃப்ரீயாக விடு. முடியாது, எங்கே போனாலும் என்னை கூப்பிட்டு போங்க. கௌசி, நான் சொல்கிறது மண்டைக்கு ஏறுதா இல்லையா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நான் எதாக இருந்தாலும் போயிட்டு வந்து உங்ககிட்ட பேச என்னை ஃப்ரீயாக விடு. முடியாது போங்க. நான் நேற்றுலேருந்து நான் உங்களை பார்க்கவே இல்லை. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? சரிம்மா, நைட்டு நான் வரேன். இப்போ என்னை ஃப்ரீயாக விடு. நான் விட மாட்டேன், எனக்கு வேலை இருக்குது. சரி, உன் வேலை எதுவும் அந்த மொழி பாரு, என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக விடு. நான் ரொம்ப பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன், என் கோவத்தை கிளப்பாத. தயவு செஞ்சு என்னை ஃப்ரீயாக விடு.
முடியாது போங்க. கௌசி உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், மண்டைக்கு ஏறுதா இல்லையா? என்னை ஃப்ரீயா விடு. ஃப்ரீயாக தானே இருங்க, ஒரே நிமிஷம். நான் இப்போ ஒன்று கொடுப்பேன், அதனால உங்கள் கோவம் எல்லாம் கம்மியாயிடும் பாருங்களேன். இது கம்மியாகிற கோவம் இல்லை, கேஸ் பிரச்சனை, அதனால கொஞ்சம் டென்ஷனில் இருக்கு, கொஞ்சம் விலகிக்கும். அப்படிலாம் விலக முடியாது உங்களை. உம்மா. சொல்லிக்கிட்டே இருக்க கேட்க மாட்டேங்க. சி தள்ளி போ. இதுக்கு தான் நீ அலையிறியா? வெக்கமா இல்லை உனக்கு? சி போட்ட. ஆதி, என்ன பார்த்தா அப்படி கேட்டீங்க? நான் இதுக்கு அலையிற மாதிரி இருக்கா? ஆமாண்டி, ஒரு சூழ்நிலை புரிஞ்சு மட்டும் முதல்ல போ. நீ இதுக்கு தான் அலையிற. முதல்ல என் மூஞ்சிலே முடிக்காத. நான் இங்கே வரத்துக்குள்ள தயவு செஞ்சு இங்கே நீ வெளில போயிடு, சரியா? என் மூஞ்சிலே முடிச்சிடாத. தள்ளி போ முதல்ல. இனிமேல் என் தொல்லை உங்களுக்கு இருக்காது. அதிகம் மூஞ்சிலும் முடிக்க மாட்டேன். நான் கிளம்புறேன். போய் தோலடி, எங்கேயாவது போ. தயவு செஞ்சு என் மூஞ்சி மூடி வந்து நின்றுடா, சரியா? இதுக்கப்புறம் என் மூஞ்சி மூடி என்ன சொல்லிச்சிருக்கியா? கொலைக்காரனா என்ன பார்ப்பேன். போயிடு. ஒரு மனுஷன் என்ன சூழ்நிலை இருக்கான்னு தெரியாம இதுக்கு போய் அலையிடணும். வெக்கமா இல்லை? இதுக்கப்புறம் இருக்காது. நான் கிளம்புறேன். பாய். இதுக்கப்புறம் மொத்தம்படி வர மாட்டேன். நீங்கள் நினச்சி கூட பார்க்காதீங்க. என் நினச்ச கூட உங்களை பார்க்க முடியாது. வராது. நல்லா இருக்கு.